மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை திறன் மூலமாக எதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஜென்ம குருவாக அமர்ந்த குரு பகவான் அவருடைய பங்குக்கு ஒரு வருடமாக பல விஷயங்களை சிந்திக்க வச்சார். ஆனால் செயல்படுத்துவது 80% கிடையாது. நிறைய சிந்திக்கிறீங்க, சிந்தித்து செயல்படலாம் நினைப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஒரு 3-4 வருடத்தில் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு, நிறைய போராட்டங்கள். நீங்கள் யாரை நம்பி ஒருத்தவங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்களோ, யாரை நம்பி நீங்கள் வேலையை சேர்த்து விட்டீங்களோ, யாரை நம்பி ரகசியங்கள் சொன்னீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. ஸோ சில மிதுன ராசிக்காரங்களாம் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை, இப்போ வேலை தேடி இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் ஒரு குறைஞ்சது 3 to 5 வருடங்களாக பல மிதுன ராசிக்காரங்க லாக் ஆகிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ நிறைய அழுத்தங்கள், வேலையில் நிறைய சிக்கலை சந்திக்கிங்களா, அந்த சிக்கலெல்லாம் முறியடிக்கப்படும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனை திறன், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தற்போது நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த போகிறீங்க. இப்போ வரையும் உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளை திருடி செயல்பட்டவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக இருக்காங்க. ஆனால் கொடுத்த நீங்கள் பல பிரச்சனையை சந்திச்சுருக்கீங்க. ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு குரு பார்வை மூலமாக கிடைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இல்லைங்க கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா நோயினால தான் வந்துச்சுங்க, என்ன பிரச்சனையே தெரிலங்க, ஒரு ஹெல்த்தில் ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது நம்மளுடைய குடும்ப வகையாக, அதாவது வாரிசு மூலமாக வாழையடி வாழையாக தலைமுறையாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கிடையாதா, இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா, என்னை விட என்னோடய குடும்பத்தில் நிறைய பேர் இதை பாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாதிப்புலேருந்து எனக்கு ஒரு விடுதலை, இந்த பாதிப்பு மீண்டும் தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, உறுதியாக அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்காச்சும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னா உறுதியாக அது சரி செய்யப்படும். உங்களுக்கு அடுத்து இந்த பிரச்சனை யாருக்குமே வராது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கவலையப்படாதீங்க. அதுபோல் திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால இனிமே நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் பட்ட கவலைகளுக்கு உறுதியாக ஒரு தீர்வு அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் நம்முடைய மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால உறுதியாக சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய மிதுன ராசிக்கு அற்புதமாக இருக்குங்க. அதாவது கர்மா அடிப்படையில் நீங்கள் சுமந்த ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்காக மட்டுமே, உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே, உங்களையே நம்பியிருக்கிற உங்களுடைய பார்ட்னருக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே, ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம்?
சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.